நிறைய பேர் நிறைய விதமான நோய்களுக்கு கோவக்காயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்கங்க. நிறைய கோவக்காய்லாம் சாப்பிட்றாங்க. அதுவும் இப்போல்லாம் சந்தைகள்லேயும் சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நீல நீளமாக இவ்வளோ பெரிய நீல கோவக்காக்கள்லாம் இருக்குங்க. ஆனால் அந்த கோவக்காய் அப்படின்றது ஒரு கசப்புத்தன்மை மிக்க ஒரு காய். பாவக்காய் மாதிரி கோவக்காயும் கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் இப்போ வர நம்ம கோவக்காயெல்லாம் வந்து சுத்தமாக கசப்பே இல்லாமல் ஒரு காய் வருதுங்க. அதுதான் கோவக்காய் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். ஆக்சுவலாக அதுலேயும் நம்மளதில் நாட்டு வெரைட்டியில் ஒன்று இருக்குங்க. ஆனால் ரொம்ப அதாவது சுத்தமாக கசப்பு அதில் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் கசப்பே இல்லாத ஒரு காய் தான் கோவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயும் சந்தைகள்லேயும் பார்க்குறீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நாட்டு கோவக்காயில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு நோய்க்கு வந்து கோவக்காய் மருந்து அப்படிங்கும்போது அந்த கோவக்காயிலேயே கசப்பில்லாத ஒரு இது வேணும் அப்படின்றது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியலங்க. ஆனால் இதுதான் நாட்டு கோவக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செடி ஃபுல்லாக கோவக்காய் இருக்குது. நிறைய கோவக்காய் பழங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் பழுத்து. கோவப்பழங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு சாப்பிட பிடிக்கும், ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது. எனக்கும் பெருசாக சாப்பிடலாம் பிடிக்காது. இருந்தாலுமே கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம பிடிக்காது அப்படின்றத காட்டிலும் அதை வந்து சாப்பிட பழக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. முடிஞ்ச வரை குழந்தைங்களுக்கு கோவப்பழம் கிடைச்சா கொடுங்க, சாப்பிட பழக்குங்க. கோவப்பழத்தில் ஒரு நல்ல நன்மை இருக்குது. நம்ம வந்து வேக வச்சு எதையாக இருந்தாலும் அவிச்சு சாப்பிட்றதோ வேக வச்சு சாப்பிட்றதோ அதை விட நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதோட முழுச்சத்தும் நமக்கு கிடைக்கும். கோவப்பழத்தில் வந்து ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லது. நம்மெல்லாம் அப்படி சாப்பிட்டு பழகாமல் விட்டுட்டோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கோவக்காய் இருக்குது. ஆனால் அந்த கோவக்காயை கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை வச்சு நம்ம ஏதாவது ரெசிபி செய்யலாம். இல்லைன்னா கோவக்காய் புளிக்குழம்பு மாதிரி பண்ணும்போது அதுக்கு வத்தலாக இதை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோவக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டு கோவக்கொடிகள் வந்து கட்டிங்ஸ் வேணும்னாலோ இல்லை விதைகள் வேணும்னாலோ நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க.